அனைவருக்கும் வணக்கம். கடந்த கிளாஸில் நாம் ரிலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற பார்ட் 4 பற்றி பார்த்தோம். இப்போ நாம் பார்ட் 4A என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சொல்லியிருப்போம், புதுசாக ஒரு பார்ட் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் தனியாக கொடுக்காம இது மாதிரி சப் கிளாசிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன? அடிப்படை கடமைகள். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாடு நமக்கு சில விஷயங்களை செய்யும், அதே போல் நாமளும் நாட்டுக்கு சில விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகளை எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 51A. ஆர்டிகல் 51A அதே போல் தான் ஒரே ஒரு ஆர்டிகல் தான். அந்த ஒரே ஒரு ஆர்டிகல் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்லுது. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ இது அரசியலமைப்பு உருவான அந்த சமயத்திலிருந்து இருந்துச்சுன்னா கிடையாது. இது அதன் பிறகு தான் இன்க்ளூட் பண்ணாங்க. எப்போனா 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இது அரசியலமைப்புக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. எப்போனா இன்டர்னல் எமர்ஜென்சி, இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் இன்டர்னல் எமர்ஜென்சி அந்த சமயத்தில் 1975லேருந்து 1977 வரைக்கும் நடந்திருக்கும். அந்த சமயத்தில் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்திருப்பாங்க. 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக. இது எங்கேருந்து எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க? நம்மளுடைய சொல்லியிருக்கேன், நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பல நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து இன்ஸ்பயர்டு பண்ணி அங்கே இருக்கிற நிறைய கடமைகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து சில கடமைகளை நம்ம இதில் கொண்டு வந்திருப்போம். மொத்தம் 10 கடமைகள். 10 கடமைகளை நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வச்சுருப்போம். ஸோ இது யாருடைய தலைமையில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு இருந்தாங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அவருடைய தலைமையில் தான் இந்த அடிப்படைகள் கடமைகளை அந்த குழு அமைச்சிருப்பாங்க. நாட்டு குடிமக்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான கடமைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத இவருடைய தலைமையில் தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் 1976 மொத்தம் 10 கடமைகள் தான் இருந்தது. மொத்தமே 10 கடமைகள் தான் இருந்தது. இப்போ 11 கடமைகளாக மாற்றிட்டாங்க. எப்போனா 2002. அது 11வது என்ன கடமை அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் ஆல். கடந்த 2 கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். 6 வயசுலேருந்து 14 வயசு இருக்கிற எல்லா மாணவர்களும் கட்டாய கல்வியை பயிலணும் அப்படிங்கிறத 2002 86வது அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிப்படை கடமை, நீங்கள் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை கடமையாக கொண்டு வந்திருப்பாங்க. அடிப்படை கடமைகளில் என்னென்ன இருக்கும்? சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம மதிக்கணும், தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும், அரசு சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்கணும், இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். இந்த மாதிரியான பேசிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் இன்டர்னல் எமர்ஜென்சியில் நிறைய கலவரங்கள் நடக்கும், உள்நாட்டு கலவரங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டு மக்களுக்கு நம்ம சில கடமைகளை கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கடமைகள் நம்ம பின்பற்றி ஆகணுமா? ஒருவேளை நம்ம இது ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் நாட் கம்பல்சரி. கம்பல்டு, கட்டாயம் கிடையாது. இது நீங்கள் செய்யணும். ஒரு தார்மீக அடிப்படையில் நாமெல்லாம் இது பின்பற்றணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் இதை பின்பற்றாமல் போயிட்டா அவங்களுக்கு ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷன் நடத்துவாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷன் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன? பார்ட் 4 இருக்கும். ஆர்டிகல் 51லேருந்து 51Aல இந்த ஆர்டிகல் இருக்கும். இன்டர்னல் எமர்ஜென்சின் மூலமாக இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. ரஷ்யாவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் ஹெட்டாக இருப்பார். ஸ்டார்டிங்கில் 10 டியூட்டிஸ் இருக்கும். இப்போ 11வது டியூட்டிஸாக எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது நாம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப சின்ன டாபிக். இது ரெண்டுமே ரொம்ப சின்ன டாபிக் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒரே கிளாஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 20 இருக்குது. பார்ட் 4 பார்த்தோன்னே ஏன் நம்ம பார்ட் 20க்கு போகிறோம் அப்படின்னா இது நம்ம முன்னாடியே பார்த்துறது கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் குறித்து நிறைய நாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் நம்ம முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது அரசியலமைப்பு திருத்தக்கூடியது. ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த அரசியலமைப்பில் சில மாறுதல்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ அது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 20 நிறைய பார்ட் இருக்குது. மொத்தம் 25 பார்ட் இருக்குது. அந்த 25 பார்ட்டில் 20வது பார்ட்டில் அரசியலமைப்பு எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 368 தான் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் யார் அமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்லி பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தால் மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். பார்லிமெண்ட்
பார்லிமெண்ட்னா என்ன? யூனியன் கவர்மெண்ட். சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக இருந்தால் அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது, ஆந்திரா கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது, கர்நாடகா கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டாலையுமே பண்ண முடியும். ஒன்லி வந்து யூனியன் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வந்து சட்ட திருத்தத்தை வந்து அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். இதை வந்து நாம் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஸ்பெஷல் அண்டு சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்றத நான் கடந்த கிளாஸ்லேயே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அரசியலமைப்பில் நம்ம நிறைய நேரங்களில் சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்றது பார்ப்போம். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, 50% மேலே வந்தால் அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, 2/3 மெஜாரிட்டி. 2/3 மெஜாரிட்டினா என்ன, ஒரு 50 இருக்குதுன்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 51 வந்தாலே அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதை 3ஆக பிரித்து 2% மேலே வந்தால் அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறத நான் கடந்த கிளாஸில் ரொம்ப எக்ஸாம்பிளோட தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு பில், ஒரு பார்லிமெண்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த கிளாஸில். ஒரு பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா இருக்கும், லோக்சபா இருக்கும். இந்த லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ இந்த 2 சபையில் எதுனா ஒரு சபையில் இந்த அமெண்ட்மெண்ட் குறித்தான அந்த பில்லுன்றது என்ன, மசோதாவை வந்து எழுப்பலாம், இன்ட்ரடியூஸ். ஏதாவது ஒரு சபையில், ஒரு பார்லிமெண்ட் 2 சபையில் ஏதாவது ஒரு சபையில் நம்ம வந்து பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த பில்லை பாஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த பில்லை 2 சபையிலையுமே வந்து அங்கீகரிக்கணும். ஏதாவது ஒரு சபையில் நம்ம வந்து அந்த பில்லு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பில்லானது 2 சபையிலுமே இங்கே இருக்கிற மெம்பர்ஸாலையும் இங்கே இருக்கிற மெம்பர்ஸாலேயும் வந்து அது வந்து அங்கீகரிக்கப்படணும். அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியால் அங்கீகரிக்கப்படணும். இதில் வந்து பாதி பேர் ஓகே சொல்லிட்டாங்க, இதில் போய் பாதி பேர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா வந்து செல்ல அமெண்ட் பண்ண முடியாது. 2/3 மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனதுக்கு பிறகு அந்த பில்லு வந்து பிரசிடென்ட் கிட்ட போகும். நான் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் அது வந்து ஆக்டாக மாறணும், சட்டமாக மாறணும்னா யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தால் பிரசிடென்ட் கிட்ட போகணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்னர் கிட்ட போகணும் அப்படிங்கிறத. ஸோ பிரசிடென்ட் கிட்ட போகும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக இருந்தால், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் குறித்து ஒரு பில்லு வந்து பிரசிடென்ட் கிட்ட போகுது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து அசன்ட் பண்ணியே ஆகணும். அசன்னா என்ன, லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்பேன், அங்கீகரிக்கணும். அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரசிடென்ட்டை பற்றி படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அவர்கிட்ட நிறைய பவர் இருக்குது, வீட்டோ பவர் இருக்குது, அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, அப்படி பவர்லாம் வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. இருந்தாலும் இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கான்ஸ்டியூஷனை பற்றினா அந்த அமெண்ட்மெண்ட் வரும்போது அவரால் வந்து அதை நிறுத்தி வைக்கவோ இல்லை திருப்பி அமைப்போ முடியாது. பிரசிடென்ட் ஒரு பில்லு வருது பிரசிடென்ட் கிட்ட அப்படின்னா அவர் வந்து சரி இது இப்போ வேணாம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்குது. அது வந்து பவர், அவர்கிட்ட அந்த பவர் இருக்குது. வீட்டோ, பாக்கெட் வீட்டோ பவர், அப்சல்யூட் பவர்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய பிரசிடென்ட்டை வந்து படிக்கும்போது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த பவர் வந்து இங்கே செல்லுபடி ஆகாது. அவர் வந்து அந்த பில்லை வந்து நிறுத்தி வைக்கவோ இல்லை அதில் சில மாற்றங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்போ அவரால் முடியாது அப்படிங்கிறதான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது எப்போனா 1971 24வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கான்ஸ்டியூஷன் குறித்தான அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து பிரசிடென்ட்டால் நிறுத்தி வைக்கவோ திருப்பி அனுப்பவோ முடியாது அப்படிங்கிறத இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன, கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி வந்து அமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 2 சபாவில் ஏதாவது ஒரு சபாவில் வந்து பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது 2 சபையிலையும் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆனதுக்கு பிறகு பிரசிடென்ட் கிட்ட போனால் அதை அவர் கண்டிப்பாக வந்து அசன்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பேசிக்ஸ், கான்ஸ்டியூஷனோட பேசிக்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம வந்து நிர்வாகத்துக்குள்ளே போக போகிறோம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் கவர்மெண்ட் வந்து எப்படி செயல்படுது, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நன்றி.